வெல்கம் டு ஷிபுஸ் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் லாவண்யா கார்த்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம சேனலோட 100வது வீடியோ. இந்த வீடியோவை ஒரு செலிப்ரேஷன் வீடியோவா உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டோட நவராத்திரி கொலு அலங்காரம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் 9 படிக்கட் வச்சுருக்கோம். அதில் முதல் படியில் செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் வியாபாரம் பண்ணுறது மாதிரியான செட்டு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இருக்க 2வது படியில் கடோர் கஜனோட மாயா பஜார் தீம் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இருக்க படியில் 9 கிரகங்கள் நவ கிரகங்கள் செட்டு வச்சிருக்கோம். அதுக்கு மேல் படிக்கட்டில் கார்த்திகை பெண்கள் செட்டு வச்சிருக்கோம். இந்த படிக்கட்டில் பெருமாளோட 10 அவதாரங்களான தசாவதாரம் செட்டு வச்சிருக்கோம். இதுக்கு மேலே இருக்க படியில் ஆண்டாள், பெருமாளோட திருநாமங்கள், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ரீரங்க பெருமாள், அப்புறமா சீதா, ராமர், கிருஷ்ணர் சிலையெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா காமதேனு, கஜலக்ஷ்மி, அப்புறமா நம்மளோட ரொம்பவே அழகான பத்மாவதி தாயாரும் சீனிவாச பெருமாளும், அதுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் சிலையும் வச்சுருக்கோம். இங்கே இருக்க படியில் அன்னபூர்ணி, சிவபெருமான், பார்வதி, அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச துர்காதேவி, அப்புறமா முருகர், வள்ளி தேவான சிலை வச்சிருக்கோம். மேலே இருக்கிற டாப் படிக்கட்டில் முப்பெரும் தேவியரும் பிள்ளையாரும் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பீங்கான் சிலை வைக்கக்கூடாது கொலுவில், ஆனால் நாங்கள் முதல்ல இந்த சிலையிலேருந்து தான் நவராத்திரி கொலு ஆரம்பித்தோம். ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்காக நாங்கள் எப்போவுமே இந்த சிலையை வச்சு தான் கொலு அலங்காரம் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் 9 படிக்கட்டும் அலங்காரம் பண்ணியிருந்தோம், ரொம்ப சிம்பிளாக. இன்னைக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சுமங்கலி பூஜைக்காக ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ வருவாங்க. ஸோ அவங்களுக்காக தாம்பூலம், லஞ்ச்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பூஜை செய்கிறதுக்காக விளக்குலாம் ஏற்றியாச்சு. அப்புறம் இந்த சைடில் முளைப்பாரி வச்சுருக்கோம். 2 நாள் தான் ஆனதுனால முளைப்பாரி இன்னும் பெருசாக வளரல. இங்கே முப்பெரும் தேவியர் வச்சுருக்கோம், துர்காதேவி, நடுவில் இருக்க கலசத்தில் லக்ஷ்மி தாயார் வச்சுருக்கோம். இந்த சைடில் சரஸ்வதி தேவி வச்சுருக்கோம். கலசத்துக்கு பேக் சைடில் கல்யாண செட்டு, பந்தி செட்டு, அப்புறம் கிரிக்கெட் செட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கலசம் இருந்ததுனால பேக் சைட் ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தாம்பூலம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் ப்ளவுஸ் பீஸ், சீப்பு, அப்புறம் தேங்காய், மெகந்தி, பொட்டு பேக்கெட், நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் லஞ்ச் பரிமாறியிருந்தோம். லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாம்பூலம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இந்த பூஜை ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.